Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபட்டான். இப்படித்தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இவனுக்கு அரசியல் ரீதியான ஒரு பெரிய பின்னணி, காவல்துறையில் இந்த வழக்கை நான் விசாரிக்க எனக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு இந்த வழக்கிலிருந்து வெளியேறிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எதையோ ஒழிக்க நினைக்கிறீர்கள், யாரையோ காப்பாற்ற நினைக்கிறீர்கள். இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பாலிசி. உங்கள் ஆட்டம் 6 மாதம் இருக்கு. இந்த டவுசர் பாய்ஸ் ஆட்டமெல்லாம் 6 மாதத்துக்கு மேலே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடந்தது? எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம்னு தெரியல. ஜெயலலிதாவுடைய மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் திமுக தொட்டே பார்க்கல. அரச பயங்கரவாதம் இதுக்கு பேர். அதிகார வர்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை பேசக்கூடாது. ஏன்னா அதை முடிவு செய்வது அவர்கள் தான், அந்த ஆதிக்க சக்தி தான். காவல்துறையை நீங்கள் சுதந்திரமாக விட்டீங்கன்னா எந்த கூட்டம் நடக்காது சார். ஏசி இன்ஸ்பெக்டர் 2 பேரும் போய் மாவட்ட மந்திரி வீட்டு சல்யூட் வைக்காமல் இருந்தால் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை குற்றவாளி என 4 நாட்கள் முன்பு அறிவித்தது சென்னை மயிலான் நீதிமன்றம். இன்றைக்கு தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக குற்றவாளி ஞானசேகரனுக்கு 90,000 அபராதமும், அதே சமயம் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் வித்து சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. முதல்ல இந்த தீர்ப்பை மூத்த பத்திரிகையாளர் எப்படி கருதுறீங்க? இல்லை, இது நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, நீதியில் எது சட்டத்தில் இடம் இருக்கிறதோ அதை அந்த நீதியரசர் மனசாட்சிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தன்னுடைய முழு அதிகாரத்தை இந்த தீர்ப்பில் வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது 100% வரவேற்கப்படுகிறது மக்களால். ஆனால் இதை தாண்டி இன்னொரு நெருடலான விஷயம் இருக்குது. என்ன நெருடலான விஷயம்னா, இந்த ஞானசேகரனுக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்தது? ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போய் ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணினுடைய காதலனை அடித்து விரட்டி இப்படி ஒரு அதிகாரமிக்க ஒரு செயலை செய்யக்கூடிய இந்த நபருக்கு பின்னால் உள்ள அதிகாரம், இந்த நபருக்கு ஆதரவாக உள்ளவர்கள், அந்த தொலைபேசியில் உள்ள பல படங்கள், பல பெண்கள் இதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவன் ஏதோ இந்த பெண்ணிடம் மட்டும் தவறுதலாக அவன் நடக்கலை. இது பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபட்டான். இப்படித்தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இந்த வானளாவிய இந்த தைரியம், இவனுக்கு அரசியல் ரீதியான ஒரு பெரிய பின்னணி, அதே போல் காவல்துறையில் இந்த வழக்கை நான் விசாரிக்க எனக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு இந்த வழக்கிலிருந்து வெளியேறிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரவி ராகவேந்திரா இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது 3 உயர் பெண் போலீஸ் அதிகாரிகளை இந்த வழக்கில் நியமிக்கிறாங்க. அவர்களை விசாரிக்க சொல்லி இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகளாக, புலனாய்வு அதிகாரிகளாக, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்த 3 பெண் அதிகாரிகளுமே டைரக்ட் ஐபிஎஸ். இவர்களை நியமித்த அரசு ரவி ராகவேந்திராவை ஏன் அதிகாரம் கொடுக்கல? எதையோ மறைக்க நினைக்கிறீர்கள், எதையோ ஒழிக்க நினைக்கிறீர்கள், யாரையோ காப்பாற்ற நினைக்கிறீர்கள். இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பாலிசி. திராவிட இயக்கத்தை அழித்து ஒழிக்க வேண்டிய காலம் அது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் அவனுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும். எந்த குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி ஒரு திராவிட இயக்க அரசியல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பூரில் இருக்கிற காலத்தில் ஒரு கோஆப்ரேட்டிவ் பால் வளத்துறை சொசைட்டி, பால் கூட்டுறவுத்துறை எங்கே இருக்குன்னா அனுப்பூர் பாளையத்தில். இங்கே ஒரு அதிகாரி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். குடும்பத்தை விட்டுட்டு நஞ்சை குடிச்சு சாவுறாங்க. என்னன்னு கேட்டால்
ஒன்றிய செயலாளர் சுப்பையனை பேரோட சொல்கிறேன், வழக்க போடுங்க, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க. டெய்லி வசூல் பண்ணுற காசை பூரா வாங்கிக்கிறார். யாருக்கிட்ட? அரசு அதிகாரிகிட்ட. இப்படி வாங்கப்பட்ட பணம் பல கோடி பால் உற்பத்தியாளருக்கு கொடுக்கப்படவில்லை. இப்போ இப்படி பல லட்சம் கோடி இந்த சுப்பையா அவர் ஒன்றிய செயலாளர், அவர் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய தலைவர் வாங்கிக்கிறாரு. அதிகாரிகிட்ட பணம் இல்லை. இவர் டெய்லி கலெக்ஷன் இவர் வாங்கிக்கிறார். என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். இவருக்கு சப்போர்ட் யார்? அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி. இந்த அதிகாரி தற்கொலை பண்ணி செத்து போன அதிகாரி ஒன்றிய தலைவர் சுப்பையனை எதுக்கிறதுக்கு வலு இல்லை. கூட அரசு சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் தெம்பு திராணி இல்லை. மந்திரி எதுக்கக்கூடிய தெம்பு திராணியும் இல்லை. ஆனால் பல கோடி கையாடல் யார் பேரில் விழுகுது? அதிகாரி தானே பொறுப்பு. அதிகாரி பணத்தை பூரா டெய்லி யார் வாங்கிக்கிறா? டெய்லி கலெக்ஷன் ஆகிற பணத்தை திருப்பூர் ஒன்றிய செயலாளர் சுப்பையா பிற்காலத்தில் அவர் யாராக வர்றாரு? மாவட்ட குழு தலைவராக வர்றாரு. இந்த நபர் வாங்கிக்கிறாரு. வாங்கி பொங்கலூர் பழனிசாமி அமைச்சர்கிட்ட கொடுத்துறாரு. அமைச்சர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்லிடுறாரு, நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு. செத்து போகிறான். அந்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அக்னி கிருஷ்ணமூர்த்தி வேளாண்மைத்துறை அமைச்சர், இன்னைக்கு போரூர் எம்எல்ஏ. போரூர் எம்எல்ஏ. திருநெல்வேலியில் ஒரு அதிகாரி, ஒரு கெஜெட்டட் அதிகாரி நேர்மையாக 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டார். பணமே வாங்காம அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு? 3 பேர்கிட்ட 10-30 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. நான் 30 லட்சம் வாங்கிட்டேன், நீ அங்கே ஒரு பைசா வாங்காம கொடுத்துட்ட, 30 லட்சம் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இவன் கேட்குறான் திருப்பி. அவன் சொத்து சுகத்தில் விற்று, பொண்டாட்டி தாலியை விற்று, திராவிட இயக்கத்தினுடைய அடி வேரில் ஏன் ஆசிட்டை ஊற்றணும்னு நான் சொல்கிற காரணம் புரியுதா? அவன் பொறுக்க முடியாது, ரயில் விழு செத்து போகிறான். நேர்மையாக இருந்ததுக்கான திராவிட இயக்கம் கொடுத்த வெகுமதி என்ன? மரணம். இந்த அனுப்புவாளை சுப்பையன் மரணம். இப்போ நான் ரொம்ப விரிவாலாம் போகலை. ஞானசேகரன் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்கிறான். செஞ்சுட்டு ஒரு சார்ட்டை நீ அவ படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவனை விபச்சார பெண்ணாவா? நான் விபச்சார பெண்ணாக இருந்தாலும் நான் சகோதரியாக தான் பார்க்குறேன். ஒரு கல்லூரி மாணவி. இந்த கல்லூரி மாணவியை இவன் கற்பழித்து விட்டு இன்னொரு யாரா ஒரு ஆள் XRY, யார் அந்த சார், அவனும் அவளோடு மஞ்சத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அனுப்புகிறான்னா இவனுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? குறைந்தபட்சம் அரபு நாடாக இருந்தால் நடு ரோட்டில் தூக்கில் போட்டிருப்பான். இவன் எத்தனை பெண்களை இதை போல கெடுத்தான்? எத்தனை பெண்கள் அந்த செல்ஃபோனில் இருக்காங்க? இதெல்லாம் ஏன் இன்வெஸ்டிகேஷன் நீளவே இல்லை? இப்படியெல்லாம் கேட்டால் ஜெயிலில் முடிச்சு போட்டுருவீங்களா? 6 மாதம் உங்கள் ஆட்டம் இருக்குது. உங்கள் ஆட்டம் 6 மாதம் இருக்குது. இந்த டவுசர் பாய்ஸ் ஆட்டமெல்லாம் 6 மாதத்துக்கு மேலே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடந்தது? அதே நிலைமை உங்களுக்கு நடக்கும் என்பதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சிறையில் போடலாம், தூக்கில் போடலாம், என்கவுண்டர் பண்ணலாம், ஆனால் உண்மைகளை ஒருபோதும் மறைக்க முடியாது. நீங்கள் மார்க்ஸ் தான் சொல்லுவார், விதைத்தவன் உறங்கிடலாம், ஆனால் விதைகள் உறங்காது. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட பல பெண்களுடைய கண்ணீர் இருக்கு. 30 வருஷம் அவங்க கதையை முடிச்சிட்டீங்க. ஆனால் இவனுக்கு உறுதுணையாக இருந்த உற்றார் உறவினர் யார்? அவன் அந்த சாரு. இப்படி பல பேர் மறைக்கப்பட்டு விட்டார்கள். காரணம், நீங்கள் ரவி ராகவேந்திரா ரிசைன் பண்ணிட்டு போகிற போலீஸ் வேலையை வேண்டான்னு போகிறான். ஒருத்தர் படித்து ஒரு உயர் அதிகாரியை வருவதற்கு அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான், எத்தனை நாள் கண் முழிச்சிருப்பான், எத்தனை நாள் சோறு திங்காமல் இருந்திருப்பான். அந்த குடும்பம் எத்தனை பெருமையாக அந்த குடும்பம். சரி, நம்ம குடும்பத்தில் ஒரு அதிகாரி வந்துட்டான், முதல் தலைமுறை அதிகாரி, முதல் தலைமுறை அதிகாரி ஒரு குடும்பத்தில் வர்றது எவ்வளோ பெரிய வேலை. இந்த அரசு அழுத்தம். 3 பொம்மநாட்டிய அதிகாரிகள் வேலையை விட்டு போயா, வேலையை விட்டே போயிட்டாங்க. அப்போ இதையெல்லாம் இந்த அரசுகள் எடுத்துக்கணும், மக்கள் எடுத்துக்கணும், இந்த நாகரிக சமூகம் எடுத்துக்கணும். இந்த வழக்கை பின்னாடி இவ்வளோ விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இது நியூஸ் வியூஸ் இருக்குது பின்னாடி. அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் எனக்குள்ள நீங்கள் கேட்ட நெருடல். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை அவர்கள் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் காட்டமாக பேசியிருக்காங்க. அவங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கல? 100% நமக்கு தமிழிசையோடு கொள்கை ரீதியாக நிறைய முரண்பாடு இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த தமிழிசை
எங்கேருந்து வருது இந்த அம்மா? நீங்கள் சாணார் சமூகம் 35க்கு பிறகு நாடாராக மாறுது. மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த வழி யாருக்கு தெரியும்னா, இன்னைக்கு பாடுறான வேட்டையன், நான் பாடன் இல்லை, பறையன் இல்லை, புலையன் இல்லை, தம்பூராயன் மசுங்கிறான்ல வேடன் கிரண்தாஸ் முரளி. அந்த வேட கேரளாவில் 50,000 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறான். ஏன்? 50,000 பேருடைய வழி, 50,000 பேருடைய வழி. இந்த கடலண்ட மக்களே, கடலை மீன் பிடிக்கிற கண்ணீர் தாண்டா உங்களுக்கு கிடைக்கும், அதான்டா என்னுடைய கனவே. கொஞ்சம் அரிசிடா, அரிசி கிடைச்சா என் வாழ்நாள் சாதனை. அப்போ இந்த சமூகத்தில் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது? என்ன போடக்கூடாது? மார்பை காமிச்சிட்டு இருக்கணுங்க. உலகத்தில் நீங்கள் இப்படி ஒரு இனம் இருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு வழி இருக்குமா இல்லையா? மார்பகவரி. ஒரு பெண்ணை நீங்கள் மார்பை தூக்கி பார்த்து அந்த அரசாங்கம் வரி போடுறான் ஒரு மன்னராட்சியில். மனித குலமே சிதைக்கப்பட்ட வரலாறு. மார்பை தூக்கி பார்த்து அந்த பெண்ணு என்ன தெரியுமா பண்ணுறா? அருவா எடுத்து அறுத்து தட்டில் வைக்கிறான். ஏன் எடை போட்டுக்கடான்னு அங்கேயும் விழுந்து சாவுறான். இதெல்லாம் தமிழிசைக்கு தெரியாது. ஏன்னா இதை செய்ததே தமிழிசை கட்சி தான். இந்த சொல்றான வேடன், இந்த மயிர்ரா தம்புறான், இந்த பாப்பா என் மயிர்றாங்கிறான்ல, அவர்கள் தான் அதை பண்ணினான். இப்போ அந்த கட்சியிலேருந்து அந்த அம்மா தூக்கில் போடணுங்குது. வரவேற்போம். உண்மையாக அதுதான். பல ஒரு ஞானசேகரனை தூக்கில் போடுறது மட்டுமல்ல, ஒரு ஞானசேகரன் தூக்கில் போட்டுருந்தா பல ஞானசேகரன் அங்கேயே செத்து போயிருப்பான். ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய திமுக பின்னணியில், அதிமுக பின்னணியில் பல ஞானசேகரன் உலா வர்றான். என்ன நடந்தது? கல்லூரி மாணவிகளை அதிமுக ஜெயலலிதாவுக்கு தண்டனை வந்த பிறகு உயிரோடு கொளுத்தினான். 3 மாணவி என்னங்க என்ன குற்றம் செஞ்சாங்க அந்த மாணவி? தர்மபுரியில் கோகிலா வாணி உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். கொளுத்துறம் போல வெளிவண்டான். இதுதான் திராவிட இயக்கம். அதிமுக திமுக 2 இதுதான். இதில் நான் திமுக அதிமுக பிரிச்செல்லாம் நான் பேசலை. 2 பேருமே எழுத படிக்க தெரியாத பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிற அயோக்கியர்கள் பூரா இரவோடு இரவு அதிகாரம் வந்துன்னா எஸ்பி சல்ட் அடிக்கிறான், கலெக்டர் சல்ட் அடிக்கிறான். இவனே இந்த போலீஸ் அதிகாரியே இவனை பிடிச்சி முட்டி அடித்து சிறையில் போட்டு மிதித்து லாக்கப்பில் பூட்டி வச்ச ஆட்களெல்லாம் மந்திரி ஆயிடுறான். உதாரணத்துக்கு கோபி கருப்பனை, சைலேந்திர பாபு ஈரோடு எஸ்பியாக இருக்கும்போது அடக்க முடியாத சாராய வியாபாரி கோபி கருப்பனை, அவரை பெரிய கல்லூரி கட்டி கல்லூரியில் விருது கொடுக்குறாரு. அதே கல்லூரி சிறப்பு விருந்தார் யார் போகிறாரு? சைலேந்திர பாபு போகிறார். அதே சைலேந்திர பாபு கோபி கருப்பண்ணா சாராயம் வித்தால லாக்கப்பில் அடித்து மிதித்து உள்ளே வச்சு லாக்கப் பண்ணிட்டு வர்றாரு. எனக்கு சேர்ந்து திராவிட இயக்கத்தில் பல பேர் இப்படித்தான். பல பேர் நான் சொல்கிற கதை தான். அப்போது அவனை தூக்கில் போட்டு இருந்தால் பல ஞானசேகரன் உயிரோடு இருக்கான். இல்லை, இன்றைக்கி அதிமுகவும் கடும் கண்டனில் பதிவு செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, சாரை காப்பாற்றியது யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாரு. யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாடு முழுக்க நீண்ட காலமே இருந்து வருகிறது. ஆனால் அவசரமாக திமுக அரசு இந்த வழக்கை வந்து முடிச்சு ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் விடமாட்டோம், நிச்சயமாக ஞானசேகரனுக்கு பின்னால் உள்ள நபர்களுக்கும் தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ எடப்பாடி இந்த கேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது எனக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் தெரில. எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் தெரில. ஜெயலலிதாவுடைய மரணத்தை இன்றைக்கு வரைக்கும் திமுக தொட்டே பார்க்கல. ஜெயலலிதாவுடைய மரணத்தை நீங்கள் அதை விசாரித்த ஆறுமுகசாமி ஆணையம், அந்த நீதியரசர் ஆறுமுகசாமி சொல்கிறார், ஒரு மதம் கொண்ட யானை நீங்கள் சகதியில் மாட்டிக்கொண்டதுங்கிறார். மாட்டிக்கொண்ட அந்த சகதியில் சிறு நரிகளும் ஓநாய்களும் கடித்து குதறி விட்டதுங்கிறார். யார்? ஜெயலலிதாவை. இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசாங்கத்தில் அதுக்கு விசாரணை நடந்ததா? திமுக தேர்தல் அறிக்கையில் அதுதான் இருக்குது. அதிமுகவும் ஏமாத்துது, திமுகவும் மக்களை ஏமாத்துது. கோகிலவாணி கொளுத்தப்பட்ட வழக்கில் அத்தனை குற்றவாளியும் வெளியே வந்துட்டான். ஏன் திமுக அதை விசாரிச்சுதா? திமுக அதிமுக 2க்கும் ஒரே எழுத்து தான் இருக்குது. அந்த ஆவை எடுத்துட்டிங்கன்னா 2 திமுக தான். இங்கே
ஞானசேகர வழக்குனா அங்கே கொடநாடு வழக்கு. கொடநாடு வழக்கு அத்தனை குற்றவாளிகளும் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ நடந்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி அல்ல, அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் ஜோடிக்கப்பட்டது. ஆனால் கனகராஜை கார் ஏற்றி கொள்றாங்க. கார் ஏற்றி கொன்னது எங்கிருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர், முன்னாள் அந்த ஒரு பொண்ணு. அதை சவுக்கு சங்கரை தயவுசெய்து நக்கீரில் செய்தி போடாதீங்கிறார். அது பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது, எனக்கு பேர்லாம் மறந்து போச்சு. இன்னொரு பத்திரிகையாளர் பெண்ணு, அந்த அம்மா அதில் தலையிடுது, செய்தி போடாதீங்க. இங்கே குப்பையை தோண்டிங்கன்னா எல்லாம் நிற்கிறான பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர்கள் போர்வையில் பல தரகர்கள் அரசியல்வாதியாக வந்துட்டான், பத்திரிகையாளராக வந்துட்டான். இந்த சமூக அமைப்பை நீங்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுவதை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஊடகவியலாளர்களுடைய ஒரு கூட்டணி தான். ஞானசேகரன் வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்கவே இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறார். ரைட்டு, எடப்பாடி ஆட்சியில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு திமுக இன்னைக்கு வரைக்கும் நீதியே கிடைக்கலையே. வேற அடுத்து விஜய் ஆட்சியில் நீதி கிடைக்குமா? விஜய் முதலமைச்சரான நீதி கிடைக்குமா? ஸ்லோலிங்கிற அந்த பெண்ணு, கல்லூரி பெண்ணு தன்னுடைய ஊர் கெட்டு போய்விடக்கூடாது. எங்கேயோ இருக்க லண்டன் இருக்கிற அனில் அகர்வால் இங்கே பலாயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு என்னுடைய மண், தாமரை கழிவை பூரா கடலில் கொட்டுற, அதை குஞ்சு குழுமா மீனெல்லாம் செத்து முதங்குது. காப்பர் உனக்கு கேன்சர் எனக்கு. அப்பா இதை கேட்ட சுலோனினா என்ற ஒரு கிறித்துவ கல்லூரி பெண் வாயில துப்பாக்கி வச்சு மூளை வெளியே வந்தது. விசாரணை நடந்ததா? ஐயா எடப்பாடி, இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசர தேவை இருக்கு. தமிழர்களை கேரளாவில் இப்படி நடக்க முடியாது, கர்நாடகாவில் நடக்க முடியாது, ஆந்திரா எங்கேயும் நடக்க முடியாது. மக்கள் அலர்ட்டாக இருக்கான். அம்பேத்கரை ஒரு பத்திரிகையாளர் போய் ராத்திரியில் 12 மணிக்கு போகிறான், அன்டைமில் முழிச்சு உட்கார்ந்துருக்கார், ஏதோ எழுதிட்டு இருக்கார் அன்டைமில். ஆமாம், 12 மணிக்கு. அவர் ஆங்கில ஊடகவியலாளரை அமெரிக்காவிலேருந்து. நீ தூங்கியிருப்பேன்னு நினைச்சு அந்த வழியாக போனேன், லைட் எரிஞ்சிட்டு இருந்தாதான் தட்டுறாங்கிறான். அப்போ சொன்னாராம், என்னுடைய மக்கள் பூரா தூங்கிட்டு இருக்காயா, தலித் மக்கள் பூரா இந்தியா முழுக்க என்ன பண்ணுறான், தூங்கிட்டு இருக்கான், அதனால் நான் முழிச்சிட்டு இருக்கேன். பார்ப்பன மக்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மேட்டு ஜாதி, மேட்டுக்குடி அத்தனை பேரும் முழிச்சிட்டு இருக்கான், அவன் தலைவன் பூரா தூங்கிட்டு இருக்கான். இதுதான் பதில், அம்பேத்கர் சொன்ன பதில். அதே போல தான் இங்கே அதிகார சக்தி, ஆதிக்க சக்தி, மேட்டு சக்தி அத்தனை பேரா முடிச்சிட்டு இருக்கான், அதனுடைய தேவைகள் பூரா தூங்கிட்டு. இதில் ஞானசேகரன் அவசரமாக வழக்கை நடத்தி 30 வருஷம் கொடுத்தா மக்கள் மறந்துடுவான். இல்லை யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அரசு அந்த சார் விடுபட்டு போயிட்டாரா? இல்லைங்க, அதாவது இங்கு அரச பயங்கரவாதம் இதுக்கு பேர். அரச பயங்கரவாதம். அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ, அதிகார வர்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை பேசக்கூடாது. ஏன்னா அதை முடிவு செய்வது அவர்கள் தான், அந்த ஆதிக்க சக்தி தான். நீங்கள் செய்யாறுன்னு ஒரு அருமையான ஊர், திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் பச்சை பசேர், எங்கே பார்த்தாலும் விளையுது, 30 விளையக்கூடிய போயிருக்கேன். அதை ஒரு சிப்காட்டுக்கு வேணும் ஒரு 100 ஏக்கரா எடுக்கிறாங்க. 100 ஏக்கராவும் 30 விளைகிற பூமி. ஒரு ஐஐடியை படிச்சுட்டு வந்த ஒரு மாணவன் விவசாயம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த மக்களை திரட்டி போராடுறாரு. இந்த 100 ஏக்கரை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சிப்காட்டுக்கு எடுத்து ரியல் எஸ்டேட் ஆக்கிடுவான். எடுப்பது சிப்காட்டுக்கு, விற்பது ரியல் எஸ்டேட். இதை தடுத்து நிறுத்துறாரு. தலைமைச் செயலகத்திலிருந்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்க. எந்த சட்டத்தில்? விவசாயிகளை மீட்டெடுப்பதற்காக விவசாயிகளை திரட்டியது எவ்வளோ பெரிய குற்றம் பார்த்தீங்களா? குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறார். வேல்முருகன் தான் அதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சுயமரியாதை உள்ளவன், உப்பு சாப்பிடுகிறவன், உரப்பு சாப்பிட்றவன், சொரணை உள்ளவன், ஈழத்தமிழர்கள் நம்புகிறவன், தமிழர்கள் நம்புகிற ஒரே எம்எல்ஏ அவர் தான். போய் சொன்ன உன்னையும் முதலமைச்சர் எனக்கே தெரியலையே, அதிகாரிகள் தவறு செய்து விட்டார்கள். அப்போ கார்பரேட் யாரை விலைக்கு வாங்கிட்டான்? முதலமைச்சர் அலுவலகத்தில் கூட அதிகாரிகளை பர்ச்சேஸ் பண்ணிட்டான். கலெக்டர் கூப்பிட்டு எங்கள் குண்டாசில் கூட அவனை எந்த குண்டாசு எங்கே கூட்டி அடைக்கிறாங்க? கடலூர், வேலூர்ல எல்லாம் கூட்டி மதுரையில் அடைக்கிறாங்க. இல்லை ஏவா வேலு தான் அப்படி சொல்கிறாரு. தொழிற்சாலை என்ன வானத்திலே அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், பஸ் கண்டக்டராக ஆயில் இன்ஜின் மெக்கானிக்காக இருந்தவர் இன்னைக்கு 5000 கோடி வச்சிருக்காரு. வானத்தில் அமைச்சா 5000 கோடி வச்சிருக்க முடியுமா? ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு
எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு பஸ்ஸில் வந்த டிக்கெட்லாம் வந்தவர். இந்த நபர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய அதிகார மையம். இப்போ இந்த மக்களுக்கு அறிவு இருந்தால், இந்த மக்களுக்கு 200 ரூபாய்க்கு ஓட்டு போடாமல் இருந்தால் தட்டிக்கா போனா. அப்போது எங்கே திருப்பினும் இதுதான், மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை, மக்களிடம் போதிய விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு இல்லை. இதைத்தான் தந்தை பெரியார் உருவாக்குனார். அண்ணா அதை காலி பண்ணார். காலி பண்ணி இவனை எதுக்கு, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தங்க, இந்த வச்சுருக்கேன், 1/2 கிலோமீட்டர் ஒரு பெரிய கியூ நிற்குது. எதுக்கு என்னடான்னு பார்த்தா சாராய கடை கியூ. எப்போ அந்த கொரோனா டைமில் கடை திறந்த கொரோனா முடிஞ்சு கடை திறக்கிறான்ல 3 மாதம் கழிச்சு ஒரு பெரிய கியூ. எவ்வளோ கிலோமீட்டரு? 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் வீடியோ வச்சுருக்கேன். ஒரு 1000 பேர் நிற்கிறான். எதுக்கு? சரக்கு வாங்கி குடிக்க. இந்த திராவிட இயக்கம் எப்படி ஒரு சமூகத்தை, ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கி இருக்கு பாருங்க. அப்போ இதில் எப்படி நீதி கிடைக்கும்? யார் அந்த சாருனா நீங்கள் உடனே வழக்கு போட்டுருவோம், யாரும் பேசக்கூடாது. யார் அந்த சாருனா அது எங்கே போய் நிற்கிது? அது திமுகக்குள்ள போய் நிற்கிது, மா சுப்பிரமணியத்துக்குள்ள போய் நிற்கிது. ஏன் மா சுப்பிரமணியத்தை வீட்டு பக்கம் வராதுன்னு ஸ்டாலின் குடும்பம் சொல்லிச்சு? என்ன காரணம்? அது காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற பார்த்தா மாசுவை விரட்டி எடுத்து விட்டதா நீங்க, அதாவது எல்லா குற்றமும் ஏதோ ஒரு அரசியலில் போய் நிற்கும். ஏன்னா அரசியலில் தான் அந்த தைரியம் வரும். அரசியல் இருந்தால் தான் நீங்கள் தெருவில் படுத்து கிடப்பான். அடுத்த நாள் காலையில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கரை வேட்டி. ஏடிஎம்கே பேரில் சொல்கிறதே என்னென்னா, எங்கே கடன் வாங்கியா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு சென்னை வந்துட்டு பார்த்துக்குவோம். இதுதாங்க இங்கே அரசியல். அரசியல் எது? கரை வேட்டி வெள்ளை. நீங்கள் போலீஸ்காரன் பார்த்தா ஜர்க்காவான். என்ன உலகத்திலேயே ஜட்டியில் வேட்டியில் கரை வேட்டி கட்டின ஒரே கட்சி இந்த திராவிட இயக்கம் தான், திமுக, அண்ணா திமுக தான். ஜட்டியில், அண்டர்வயரில், வேட்டியில், துண்டில் திமுக, அண்ணா திமுக கரை. நீங்கள் பழைய படத்தில் தங்கப்பதக்கம்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி நடிச்சது. சிவாஜி நடித்தது. பெத்த மகனை சுட்டுக் கொள்வார் சிவாஜி. அந்த படத்தில் அண்ணன் ஏட்டையா, தம்பி அரசியல்வாதி, ஷோ போவார். உண்மையாக நடந்த கதை அது. என் கட்சிக்காரர் யாரையா பிடிச்சது உள்ளே வச்சது? நீளமான துண்டு இருக்கும், துண்டு தெரு பெருக்கிட்டு வரும். அதான் அன்றைக்கி ஸ்டைல். நான் சொல்ல திமுக 77 ஆட்சிக்கு இருக்கு, எனக்கு 17 வயசு. அன்றைக்கி பெரிய துண்டு, பெரிய வேட்டி, அதான் திமுகவுடைய அடையாளம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நீங்கள் அவுத்துடியா, ஸ்டேஷன் அவுத்துடியா, லாக்கப் துறையா, அதிகாரம் தான். ஷோ அது படமாக காட்சியாக வச்சுருப்பார் அந்த தங்கப்பதக்கம் படத்தில். என் கட்சிக்கார ஏதோ சண்டையில் கோபத்தில் கட்சி எடுத்து லேசாக கீச்சி இருக்கான், கொஞ்சம் குடல் வெளியே வந்துருச்சு. இதுக்கு யாரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்க? விடியா நீ என் கட்சிக்காரன் எப்படி பிடிக்கலாம்? உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஷோ படத்தில் வச்சுருப்பேன். அப்போது இதுதான் அதிகார மையம். வைகுந்துன்னு ஒரு எஸ்பி தஞ்சாவூர் இருக்கிற பொழுது கோஷிமணி இப்படி தான் பண்ணார். இதெல்லாம் வரலாறு. ஆனால் இப்போ ஞானசேகரனுக்கு பின்னாடி பல பேர் மறைக்கப்பட்டார்கள், பல பேர் மறக்கடிக்கப்பட்டார்கள். ரவி ராகவேந்திரா இந்த வழக்கில் விசாரணையிலிருந்து என்னால் உண்மைக்கு மாறாக என்னால் நான் அரசு சம்பளத்தை வாங்கி மக்கள் வரி பணத்தை வாங்கி சாப்பிட்டு வரலாற்றில் ரீதியாக நான் தவறு செய்ய விரும்பலைன்னு வேலையை விட்டே போயிட்டார். இல்லை, 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 11 பிரிவுகளுக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறதும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? இல்லை, ஏற்றுக்கொள்ள சார். நான் அதை முதலே சொல்லிட்டேன். நீதி சரியாக தன்னுடைய வேலை செய்திருக்கிறது, சட்டம் சரியாக வேலை செய்திருக்கிறது. ஆனால் நீதிபதி போய் இன்னொரு குற்றவாளி தேடி கண்டுபிடிக்க முடியாது. எங்கே அண்ணா யூனிவர்சிட்டி காம்பவுண்டில் போய் இன்னொரு குற்றவாளியை தேடி கண்டுலாம் பிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை. காவல்துறை யாருடைய ஏவல்துறை? ஆளுங்கட்சியினுடைய. காவல்துறையை நீங்கள் சுதந்திரமாக விட்டீங்கன்னா எந்த குற்றம் நடக்காது சார். காவல்துறையை நீங்கள் ஆளுங்கட்சி பயன்படுத்தாமல், இன்ஸ்பெக்டர் போய் எம்எல்ஏ வீட்டில் சல்யூட் அடிக்காமல், ஏசி இன்ஸ்பெக்டர் 2 பேரும் போய் மாவட்ட மந்திரி வீட்டை சல்யூட் அடிக்காமல் இருந்தால் இந்த நாடு நல்லாயிருக்கும். இந்த நாடு சுத்தமாக இருக்கு. எந்த குற்றவாளியும் தலை காட்ட முடியாது. எந்த குற்றவாளியும் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒரு ஏட்டையாக போதுங்க. ஒரு ஸ்டேஷனில் எந்த குற்றம் இருக்காதுங்க. ஒரு ஏட்டையாவுக்கு முழு அதிகாரம் கொடுத்தா கஞ்சா ஒழிஞ்சு போயிடும், கள்ளச்சாராய் ஒழிஞ்சு போயிடும், விபச்சாரம் ஒழிஞ்சு போயிடும், ஆளுங்கட்சி அதிகாரம் ஒழிஞ்சு போயிடும்.
ஏட்டையாவுக்கு ஒரு 50 வயசு ஏட்டையாக இருப்பார். எல்லா அக்கிஸ்டும் தெரியும் அவருக்கு, எல்லா குற்றவாளிகளும் தெரியும். கூட்டம் வந்து லாக்கப்பில் வச்சு முட்டிக்கு முட்டி அடிச்சாருனா அதோடு அவன் திருந்திடுவான். இப்போ முட்டிக்கு முட்டி அடிக்க வேண்டியவன், யோ ஏட்டையா தொலைச்சிடுவேன், தண்ணிலாம் காட்டுக்கு மாற்றிடுவேன். இங்கே ஸ்டாலின் படம், கரவேஷ்டி, இல்லைன்னா எடப்பாடி படம், ஜெயலலிதா படம், எம்ஜிஆருக்கு வரைக்கும் இதெல்லாம் நடக்காது. எம்ஜிஆர் மரணமடைகிற 87 வரைக்கும் இது நடக்காது. எம்ஜிஆருக்கு எவனா கரை வெட்டி கட்டி போய் பந்தா பண்ணான்னு தெரிஞ்சுதுன்னா அவன் அந்த கட்சி விட்டு நீக்கிடும். அதிரடி நடவடிக்கை தான். நீங்கள் ஜெயலலிதாட்டி இந்த இந்த மாண்பு இருந்தது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.